சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி வீடு எவ்வளோ ரேட்டு வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 3.25 சென்ட் இடங்க. ஆனால் வீட்டை 3.25 சென்ட் இடத்துல இப்படி கூட கட்டலாமான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வீட்டை வேறு லெவலாக கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூம் நம்மளுக்கு 10க்கு 14 சொல்லிட்டு மாஸ்டர் பெட்ரூமை கொடுத்து 2 பெட்ரூம் நல்லா கிளாஸி மிக்ஸ் நமக்கு வந்து சூப்பரான இன்டீரியர் ஒர்க் பண்ணி பார்த்த உடனே ரொம்ப பிடிக்கிற மாதிரி வீட்டோட கிச்சன் கம் டைனிங்கில் நல்லா அட்ராக்டிவாக மாடர்ன் கிச்சனை பண்ணி லிவிங் ஏரியாவில் சீலிங்கில் வரைக்கும் நம்மளுக்கு சூப்பராக மல்டிமீடியா டிவி ரெடி பண்ணி அதில் கார்னர்லே பூஜை வீட்டில் ஃபிட் பண்ணி இதே மாதிரி இந்த வீட்டை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா டைமே பத்தாது. நம்ம ரொம்ப டிலே பண்ணாமல் ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் பே பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்த லேண்டிங் மிஷின் பார்த்தலாம். 35 அடி ஒரு விசவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் 3.21 சென்டில் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு பில்டிங்கு பார்த்திங்கன்னா டவுன் ஃப்ளோரில் வந்து 1295 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK விட வீட்டை வேறு லெவலாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட சூப்பரான ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் மட்டும் தாங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒயிட், லைட் கிரே, டார்க் கிரே. ஆனால் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு எலிவேஷனுக்கும் வீட்டோட இன்டீரியர் ஒர்க்குக்கும் சம்மந்தமே இல்லாமல் அந்த அளவுக்கு எலிவேஷனை வேறு லெவல் ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன இடத்துல நிறைய டைல்ஸ் ஒர்க்கில் பண்ணி எலிவேஷன் நம்மளுக்கு சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் ஏரியா அளவு 11க்கு 17. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரி பாயிண்ட் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செரமெட்டைஸ் மேட் மிஷின் பண்ணி கோல்டன் கலர் பீட்டிங் வச்சு மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நம்மளுக்கு 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி சென்டரில் வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகா ஏரியா நம்ம தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு வீட்டோட சின்னதாக வந்து பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீட்டோட அப்படியே நம்ம வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்தோம்னா வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கிறதுக்கிழமை கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப பிரம்மாண்டமான அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கலருக்குமே வந்து 2க்கு 4 சொல்லிட்டு ஐ க்ளோசி வெட்டிவெட்டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா வால்க்கு வந்து லைட் சாண்டல் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பராக வந்து வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் வந்து 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நம்மளுக்கு ஃபுல்லாக ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேக்ரவுண்டுக்கு எல்லா கலர் ஸ்ட்ரிப் லைட்டில் மட்டும் சென்டரில் மட்டும் ஒரு சர்க்கிள் டைப்பில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நார்த் சைட் வாலில் பார்த்திங்கன்னா ஃப்ளோர்லேருந்து நம்மளுக்கு சீலிங் வரைக்கும் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து சூப்பரான மல்டிமீடியா டிவி ரெடி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு எல்லாமே WPC பேனல்ஸில் பொறுத்து கீழே எல்லாமே ஒய்ஃபை கனெக்ஷன் செட்டப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் நமக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து 2 கடப்பாக்கள் அப்படின்னு நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்காக நிறைய ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரியாக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னி முடியில் கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு சூப்பராக வெல்கம் என்ட்ரன்ஸில் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு WPC பேனல்ஸில் போகிறது அது ரொம்ப ஹைலைட் பண்ணுற மாதிரிமா நிறைய ஸ்ட்ரிப் லைட்டில் பயன்படுத்தி சூப்பராக அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டிஷனுக்கு பின்னாடி இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ அப்படின்னா ஃப்ளவர் பாட் எல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பரான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலில் நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 10 அடி ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழேயும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டைனிங் நம்ம சர்வ் பண்ணுற மாதிரி அங்கே நம்மளுக்கு WPC பேனல்ஸில் போகிறது எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டில் பயன்படுத்தி மேலே பார்த்திங்கன்னா 3 ஆங்கிள் லைட்டோட சூப்பரான பார்ட்டிஷன் ஒர்க்கு செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பாஸ் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே நிறைய பேஸ் நீட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் நல்லா கிளாஸி ஃபினிஷில் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப ராயல் லுக்காக இருக்குங்க. கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 2 சைட் வாலில் வந்து 2 பெரிய யூபிஎஸ்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு மேலே இருக்கிற லேப்டாப்பில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் வாலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே நமக்கு சின்னதாக வந்து ஒரு மசாலா டைப் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற குபேர முறையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். அந்த பெட்ரூமுக்கு போகிற என்ட்ரன்ஸில் டோருக்கு மேலே பார்த்திங்கன்னா க்யூட்டாக நமக்கு சின்னதாக வந்து ஒரு ஸ்பாட் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஹை க்ளோஸி வெட்டிவேட்டேஜ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ப்ரூஃபாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சின்னதாக நம்மளுக்கு மிரர் கூட ஃபிட் பண்ணி அழகாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. மாடர்ன் கிச்சன் எப்படி எந்த கலரில் ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு வாட்டர் ஃபுல்லாமே வந்து ஒரே கலரில் ரெடி பண்ணுது. பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 4க்கு 8. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். சேம் அந்த பெட்ரூமோட டோர்ஸுக்கு மேலே என்ன ரெடி பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு சேம் அதே பேட்டர்ன் ரெடி பண்ணி 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு சின்னதாக வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ரெடி பண்ணி மிரர் கூட நம்மளுக்கு சூப்பராக நல்லா நீட்டான கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கார்னர் நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 6க்கு 6. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணி ஃப்ளோருக்கும் நம்மளுக்கு நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்லாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸ் ஏரியா கீழே வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூமாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் டைப்பில் நம்மளுக்கு க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கும் நல்லா நீட்டான மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மேலே டெரஸ் போட்டுக்க வீட்டோட அவுட்டர் டேக்ஸ் ஏரியா வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான சூப்பரான பெயிண்டிங் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கூலன் பெயிண்ட் வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை போக பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க் பண்ணி சின்னதாக பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இது போக துணி தைக்க கல், துணி காய போடுறதுக்காக லேங்கில் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சவனம்பட்டியிலேருந்து அப்படியே நீங்கள் கீழத்தை வந்தீங்கன்னா கீழத்துலேருந்து நீங்கள் அப்படியே வையம்பாளையம் போகிற வழியில் கொண்டையம்பலத்தில் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 72 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்வுக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.